அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிடர்களையும், ஜோதிட வல்லுநர்களையும், ஜோதிட மாணாக்கர்களையும் வருக வருக என இரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மரந்தனை நாண பொழிந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அடுத்த நிகழ்வாக ஜோதிட டிப்ஸ். ஜோதிட டிப்ஸை வழங்க திருப்பூரை சேர்ந்த ஐயா தண்டபாணி அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். இன்றைய ஜோதிட டிப்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா, ஜாதகத்துல சனிச்சந்திரன், அதாவது 6, 8, 12 வலுவிழந்துருந்துச்சுன்னா புணப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த சனிச்சந்திரன் இணைவு அதுக்கு வந்து சார் வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகி வருது. சனிக்கிழமை மற்றொன்று தாந்திரிக பரிகாரமாக சனி என்றாலே கால். கேக்குங்களா? வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகி வருது, கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. முதல்ல சொல்லுங்க. வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகி வந்தது, முதல்ல சொல்லுங்க. சரி, நான் ஆடியோல வரேன். கேக்குங்களா மேடம்? கேக்குதா? ஏன்னா வீடியோல சம்டைம்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். கேக்குது சார். ஆடியோல கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். வணக்கம். அது ஜாதகத்தில் சனிச்சந்திரன் இணைவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா புணர்ப்பு தோஷம். இதுக்கு வந்துட்டு நீங்க சனிக்கிழமை சந்திரனை வழிபடுவது, அதாவது சந்திர பகவானை வழிபடுவது, அதே திங்கட்கிழமை என்றால் சனி பகவானை வழிபடுவது சிறப்பு. மேலும் தாந்திரிக பரிகாரமாக சனி என்றாலே கால், சந்திரன் என்றால் நீர். அப்பொழுது வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தாச்சுன்னா கால் நன்றாக கழுவி விட்டு வீட்டுக்குள்ள வர வேண்டும். நன்றி, வணக்கம். வணக்கம். அடுத்ததாக தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக ஜனவரி 26 நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜோதிட குருமார்கள், ஜோதிடர்கள் தங்களுடைய கருத்துக்களை மற்றும் அனுபவங்களையும் இங்க பதிவிட்டு வந்துகிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே ஜோதிட கலாநிதி VN தனக்கோடி ஐயா அவர்கள் நட்சத்திரங்களின் சூட்சமங்கள் என்ற தலைப்பில் பேச வரைய புரிந்திருக்கிறார். அவரை இருக்கரம் கூப்பி வரவேற்பதுடன் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அவரை பற்றிய சில குறிப்புகளை இங்கு பதிவிட விரும்புகிறேன். அதாவது ஜோதிட கலாநிதி என்று அழைக்கக்கூடிய தனக்கோடி ஐயா அவர்கள், இவருடைய தாயார் பெயர் லட்சுமி அம்மாராவா, தந்தையார் நடேசன் ஐயா அவர்கள். இவர் தேனி மாவட்டம் ஞானகுரு மணி பட்டாச்சாரியார் நிறுவனமான ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயத்தில் செந்தில் ஆச்சாரியார் அவர்களிடம் முதலாவதாக தனது ஜோதிட கலையை பயின்றுள்ளார். மற்றும் தஞ்சை கணேஷ் ஜோதிடரிடமும் திருகுநந்தி நாடி, சப்த ரிஷி நாடி ஜோதிட கலையையும், கோயம்புத்தூரை சேர்ந்த மகரிஷி மந்தராச்சலம் அவரிடம் பாரம்பரிய ஜோதிடத்தையும் கற்று வந்துள்ளார். மேலும் ஈரோடு வலம் வசந்த் ஐயா அவர்களிடம் கோள்களின் கோலாட்டம், இவருடைய சிறப்பே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கலாம். கோள்களின் கோலாட்டம் என்ற தலைப்பில் இவர் பட்டிமன்றம் கூட, அதாவது நிகழ்ச்சிகள் கூட நிகழ்த்தியுள்ளார். அந்த வகையில் இவர் அந்த ஐயா அவர்களிடம் கோள்களின் கோலாட்டம் என்ற கலையை பயின்றுள்ளார். மற்றும் ராகு வாழ்க ரமேஷ்குமார் ஐயா அவர்களிடம் வாஸ்து ஜோதிடமும், குமாரபாளையத்தை சேர்ந்த அவர்களிடம் ஈரோடு வித்யாபதி சம்பத்குமார் ஐயா அவர்களிடம் பாரம்பரிய ஜோதிடம், ஜாமக்கோள் ஜோதிடம், ஜாமக்கோள் பிரசன்னம், சோழி பிரசன்னம், வெற்றிலை பிரசன்னம் போன்றவற்றில் PhDயும் முடித்து இவர் வாசஸ்பதி என்ற பட்டமும் பெற்றுள்ளார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை நட்சத்திரங்களின் சூட்சமங்கள் என்ற தலைப்பில் பேச அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா வாருங்கள்.
ஐயா பேசலாம். மியூட் எடுத்துட்டு பேசுங்க. மியூட் எடுத்துக்கோங்க. பேசார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. நான் ஸ்ரீஹரி ஜோதிடம் தேனி திரு மணிபட்டாச்சார் ஐயா அவர்களிடமும் அவருடைய கிளை நிறுவனமான ஈரோட்டில் உள்ள ஈரோடு மைய ஆசிரியர் திரு சம்பத்குமார் ஐயா அவர்களிடமும் என்னுடைய முழு பாரம்பரிய ஜோதிடத்தை படித்துள்ளேன். அவரிடமே அந்த வித்தியாலயத்திலேயே ஜாமக்கோல் பிரசன்னம், சோழி பிரசன்னம், வெற்றிலை பிரசன்னம் ஆகியவை சிறப்பாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அவையன்றி வளம் வசந்த்குமார் ஐயாவிடம் வாஸ்துவும், ராகுவால்க ரமேஷ்குமார் ஐயாவிடம் பாரம்பரியமும், திரு செந்திலாச்சாரியா அவரிடம் பெருகநந்தி நாடியும் சப்தரிசி நாடியும், திரு கணேச தஞ்சை ஐயா அவர்களிடம் பாரம்பரிய ஜோதிடமும், திரு மகரிஷி மந்திராச்சலம் ஐயா அவர்களிடம் கோள்களின் கோலாட்டமும் படித்துள்ளேன். சரி, இப்ப நம்ம போறது இன்னைக்கிட்ட குரூப் நட்சத்திரங்களின் சூட்சமங்கள். இந்த நட்சத்திரங்களின் சூட்சமங்கள் நம்ம பாக்குறப்போ இந்த நட்சத்திரங்களை நம்ம முன்னோர்கள் 8 தத்துவமா பிரிச்சிருக்காங்க. 8 தத்துவங்களை பிரிச்சிருக்காங்க. அதாவது தெய்வ நட்சத்திரங்கள், உத்திரம், திருவோணம், அனுசம், உத்திரட்டாதி. இந்த 4 நட்சத்திரங்களுக்கும் தெய்வ நட்சத்திரங்கள்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து அஸ்தம், திருவாதிரை, ரோகிணி, மிருகசீடம். இந்த 4 நட்சத்திரங்களும் முனி தத்துவ நட்சத்திரங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பூராடம், சுவாதி, விசாகம், ஆயில்யம் இது நாக தத்துவம். அஸ்வினி, அவிட்டம், சதயம் இது 3 காந்தர்வ தத்துவம். மூலம், பூரம், ரேவதி இந்த 3 பூத தத்துவம். பரணி, சித்திரை, மகம் இந்த 3 அரக்கி தத்துவம். கேட்டை, கிருத்திகை, பூரட்டாதி இந்த 3 இயக்கி தத்துவம். பூசம், புனர்பூசம், உத்திராடம் இந்த 3 பேய் தத்துவம்னு பிரிச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஜோதிடம் பார்க்கிறப்போ இந்த தத்துவங்கள் தெரிஞ்சாலே அந்த ஜாதகரோட குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இதை யாரும் சரியா கவனிக்கிறது இல்லை. இதை வச்சுக்கிட்டே நம்ம ஒரு ஜாதகரோட குணநலன்களை நம்ம முடிவு பண்ண முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்ன தெய்வ தத்துவம் அப்படின்னு நான் சொல்ற ஸ்பீட் போதுங்களா? ஏதாவது எச்சு கம்மி பண்ணுமா மேடம்? இல்ல சார், நீங்க இதே லெவல்லே பேசுங்க. தெளிவா இருக்கு. ஓகே, சரி. தெய்வ தத்துவ நட்சத்திரங்கள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். இந்த தெய்வ தத்துவ நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா அதில் இருக்க அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணமும் அதே மாதிரி ஒரு நல்ல குணங்கள் இருக்கும் அவங்க கிட்ட. அவங்களோட இது பாத்தீங்கன்னா எப்பவுமே பயனுள்ள வார்த்தைகள் பேசுவாங்க, வீண் வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க. இந்த மாதிரி அதாவது தன் கணவனுக்கு பிடித்த மனைவியாக இருப்பாங்க, பெண்ணா இருந்தால் கூட. அந்த அளவுக்கு அந்த தெய்வ தத்துவ நட்சத்திரங்கள் வேலை செய்யும். மேடம், இதை பத்தி யாராவது முன்னால பேசியிருந்தா நம்ம வேற சப்ஜெக்ட் போயிடலாம். இல்ல சார், இந்த டாபிக் யாரும் பேசல. நீங்க பேசலாம். பேசல இல்ல? சரி, பேசுங்க. சரிங்க. அதே மாதிரி 2வது பாத்தீங்கன்னா முனி தத்துவம். அஸ்தம், சித்திரை, ரோகிணி, மிருகசீடம் இந்த 4. இதுல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும்
வேக வேகமா செய்யணும். நடக்கும்போது கூட பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப வேகமா நடப்பாங்க. அதாவது யார்கிட்டயாவது பேசும்போது கூட பாத்தீங்கன்னா இவங்க பேசுனா அவங்க ஒத்துக்கிற மாதிரி ஒரு பேச்சு அந்த மாதிரி இருக்கும். இவங்க தன் களத்திரத்தை தன் கைக்குள் வச்சிருப்பாங்க. ஆணா இருந்தால் மனைவிக்கு கட்டுப்பட்டு இருப்பார், மனைவியா இருந்தால் கணவனுக்கு கட்டுப்பட்டு இருப்பார். இந்த மாதிரி இருக்கும். இவங்களோட இது பாத்தீங்கன்னா நல்ல அழகா இருப்பாங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேச மாட்டாங்க இவங்களை பொறுத்தளவுல. அதே மாதிரி பெரியோரை மதிக்கும் குணம் இருக்கும். இந்த முனி தத்துவம் உள்ளவங்களுக்கு கடவுள் பக்தி அதிகமா இருக்கும். அதே மாதிரி பெருசா சிரிக்க மாட்டாங்க. இவங்க சிரிக்கிறது ஒரு சிறு புன்னகையா தான் இருக்கும், அவளே பெருசா சிரிக்க மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாக தத்துவம் அடுத்தது. நாக தத்துவம்ங்கிறது பூராடம், சுவாதி, விசாகம், ஆயில்யம், இந்த 4 நட்சத்திரங்கள். இவங்களோட இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கை விரல்லாம் ரொம்ப நீண்டு இருக்கும் இவங்களுக்கு. முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகை இருக்கும். குனிந்த தலை நிமிராமல் நடப்பார்கள். இவங்க பார்வை பாத்தீங்கன்னா 4 பக்கம் சுழன்று இருக்கும். யார் எந்த பக்கம் வர்றாங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே வருவாங்க. யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அது மாதிரி இவங்களுக்கு இரக்கம் அப்படிங்கிறது குறைவாகவே இருக்கும். நல்ல நேரம், அதிக நேரம் தூங்குவாங்க. அடுத்தவங்களை சந்தேக பார்வையோடவே வச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி எப்பவுமே வேலை இருந்துகிட்டே இருக்கணும் இவங்களுக்கு. வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களோட முக்கியமான குணம் என்ன அப்படின்னா, இவங்க வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்த ரகசிய போலீஸ்ன்னு சொல்றமே அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போனாங்கன்னா இவங்க சக்சஸ்ஃபுல்லா வருவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா காந்தர்வ தத்துவம். இதுல பாத்தீங்கன்னா அஸ்வினி, அவிட்டம், சதயம், இந்த 3 நட்சத்திரம் இருக்கு. இவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ரொம்ப சோம்பேறிங்கன்னு கூட சொல்லலாம். அதாவது இவங்க பேசும்போது ரொம்ப இனிக்க இனிக்க பேசுவாங்க. லவ் பண்றதுல அதிக விருப்பம் இருக்கும். ஆனா எதிலும் கண்டிப்பு மிக்கவர்கள். ரொம்ப கணவன் மேலே களத்திரத்தின் மீது ரொம்ப பாசமா இருப்பாங்க. இவங்க பிடிச்ச உணவுன்னு பாத்தீங்கன்னா அதிகமா இவங்க கீரை வகை உணவுகளை அதிகமா எடுத்துப்பாங்க. அப்பவே சொல்லிடலாம் இவங்க இந்த தத்துவத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு. மெயின் இவங்களுக்கு காதல் திருமணம் அதிகமா நடக்கிறதுக்கு இந்த நட்சத்திரத்துல வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பூத தத்துவம். மூலம், பூரம், ரேவதி, இந்த 3 நட்சத்திரங்கள் பூத தத்துவத்தை கொண்டது. இவங்க ஆளை பார்த்தாவே தலை மட்டும் பெருசா இருக்கும். அந்த முன்னால பல்லு தூக்கிட்டு இருக்கும். இவங்க பார்வையே மிரட்டுற மாதிரி இருக்கும். அது மாதிரி சாப்பிட்றது நல்லா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட பொறுமைங்கிறது இருக்காது இவங்க கிட்ட. டச் பண்ணி சொல்லிக்கிறேன், இன்னைக்கு எடுக்க போலான்னு பார்த்தா அன்னைக்கு தான் வியூவை தான் எடுக்கலான்னு 22,000 பேசுறவங்க மீட் போட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறமேல் இவங்க பாத்தீங்கன்னா யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. சண்டைக்காரியா இருப்பாங்க. களத்திரத்தையும் மதிக்க மாட்டாங்க சரியா. தடினமான உடல், பெரிய கண்கள் இருக்கும். இவங்க பேசினாவே கத்தி தான் பேசுவாங்க. மெதுவா பேச தெரியாது இவங்களுக்கு. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அரக்கி தத்துவம். இந்த அரக்கி தத்துவம்ங்கிறதுக்கு பரணி, சித்திரை, மகம், இந்த 3 நட்சத்திரங்களும் அரக்கி தத்துவத்தை சார்ந்தது. இவங்க ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. ஜோக்கே இல்லைன்னா கூட ஒருத்தர் பேச நினைச்சிட்டு ரொம்ப சிரிப்பாங்க.
பேசும்போது பாத்தீங்கன்னா அகங்காரத்தோட பேசுவாங்க, தற்பெருமை பேசுவாங்க. இது மாதிரி யாருமே இவங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி இவங்களுக்கு யார பிடிக்குதோ அவங்க கூட தான் பேசுவாங்க, அவங்க கூட தான் உறவு வச்சுக்குவாங்க. இவங்களும் அப்படிதான், மெதுவா பேச மாட்டாங்க, பேசுறப்ப சத்தமா பேசுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இயற்கை தத்துவம். இது கேட்டை, கார்த்திகை, புரட்டாதி 3 நட்சத்திரம் கேட்டை தத்துவத்தை சேர்ந்தது. இந்த கேட்டை தத்துவத்துக்கு பாத்தீங்கன்னா இவங்க நல்லா தூங்குவாங்க. இயற்கை தத்துவம். இயற்கை தத்துவத்துல கேட்டை, கார்த்திகை, புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் சேர்ந்தவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும், தர்ம சிந்தனை இருக்கும், நல்ல இனிமையா பேசுவாங்க, களத்திரத்தை அதிக பாசத்துடன் நடத்துவார்கள், நம்பியவரை காப்பாற்றுவார்கள், கொஞ்சம் குண்டா இருப்பாங்க, பணத்தின் மீது ஆசை அதிகம் இருக்கும். உயரம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சராசரி உயரத்துல இருப்பாங்க, நட்டையும் இல்லாம குட்டையும் இல்லாம. வாழ்க்கையில நம்பிக்கை கொஞ்சம் கம்மியா இருக்கும். இவங்களுக்கு கோபம் வந்தா எல்லாத்தையும் பயப்படுத்திடுவாங்க, மற்றவங்க பயப்படுற அளவுக்கு கோபம் வரும் இவங்களுக்கு, அந்த கத்துவாங்க. சரி, அடுத்து பேய் தத்துவம். பூசம், புனர்பூசம், உத்திரம் இந்த 3ம் பேய் தத்துவத்துக்கு சேர்ந்தது. இவங்க பாத்தீங்கன்னா எதை பேசினாலும் ஒரு அலறல் மாதிரி இருக்கும். இவங்க பேசினாங்கன்னா எழுதாம இருக்கு, ஒரு அலறல் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவங்க செய்யக்கூடிய செயல்கள் பாத்தீங்கன்னா எந்த செயலை செஞ்சாலும் அதில் தான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற குறிக்கோளோட செய்வாங்க. அதே மாதிரி இவங்க எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே வெற்றி பெறுவது சிரமம். இது வெற்றி குறைவாதான் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தவங்களை அனுசரிச்சு போறதுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஒவ்வொன்றுக்கும் அதனோட குணம் பேய்னா அந்த பேய் குணங்கள் அப்படியே டச் ஆகி வரும். இதை நீங்க இந்த 8 தத்துவங்கள் நட்சத்திரத்துல இருக்கு. இந்த 8 தத்துவத்தையும் நீங்க குறிச்சு வச்சுக்கலாம். இது ஒருத்தர் நட்சத்திரத்தை பார்த்தோம்னா அவங்க குணநலங்களை ஓரளவுக்கு சொல்லிட முடியும். சரி, இது பார்த்துட்டோம். அடுத்து ஒரு சின்ன டிப்ஸ். நட்சத்திரங்கள் தான், நட்சத்திர சூட்சமங்கள் மட்டும் தான் நான் பேசுறேன். இப்போ தலையற்ற நட்சத்திரங்கள், உடலற்ற நட்சத்திரங்கள், காலற்ற நட்சத்திரங்கள்னு சொல்றோம். இதுக்கு என்ன பலன்? இந்த நட்சத்திரங்கள் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திருமணத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, இந்த தலையற்ற நட்சத்திரங்களில் யார் பிறந்திருந்தாலும் தெரியும் இல்லையா, சூரியன், செவ்வாய், குரு இந்த 3 நட்சத்திரங்கள் இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களா வரும். இதுல சூரியனோட கிருத்திகை நட்சத்திரம் தலையற்ற நட்சத்திரம். அப்படியே வரிசையால பாத்தீங்கன்னா ஒரு பாதம் மட்டும் ஒரு ராசியிலும் 3 பாதம் ஒரு ராசியிலும் இருக்கும் நட்சத்திரங்கள் தலையற்ற நட்சத்திரங்கள். 2 பாதம் ஒரு ராசியிலும் 2 பாதம் இன்னொரு ராசியிலும் இருக்கும் நட்சத்திரங்கள் உடலற்ற நட்சத்திரங்கள். 3 பாதம் ஒரு ராசியிலும் கடைசி பாதம் மற்றொரு ராசியிலும் இருக்கும் நட்சத்திரங்கள் காலற்ற நட்சத்திரங்கள்னு சொல்றோம்.
இந்த 3 நட்சத்திரங்களும் திருமண வாழ்வில் எப்படி உபயோகப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தலையட்ட நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த பெண் திருமணத்திற்கு முன்பு வீட்டுல அதிகாரம் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, குடும்பத்துல அவங்க கொஞ்சம் அதிகாரம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதே திருமணத்திற்கு பிறகு அவங்க நிலை அப்படியே மாறும். அங்க போய் அடங்கி போற மாதிரி ஒரு நிலை இருக்கும். உடலற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பாதம் ஒரு ராசியிலும் மற்றொரு 2 பாதம் இன்னொரு ராசியிலும் இருக்கும் நபர்களுக்கு இங்கும் அங்கும் ஒரே மாதிரியான நிலைதான் இருக்கும். பிறந்த வீட்டிலும் அவ்வளவு அதிகாரம் இருக்காது, புகுந்த வீட்டிலும் அவ்வளவு அதிகாரம் இருக்காது. காலற்ற நட்சத்திரங்களுக்கு பிறந்த வீட்டில் அவ்வளவு அதிகாரம் இருக்காது, திருமணத்திற்கு பின்பு அந்த குடும்பத்தை எடுத்து நடத்தும் தலைமை பண்பு இருக்கும். இதை நீங்க சரியா பார்த்து அவங்களோட குணநலங்களை இதுல சேர்த்துக்கலாம். உடைபட்ட நட்சத்திரங்களுக்கு இவ்வளவு பலன் இருக்கு. அதே மாதிரி இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு முக்கியமான ஒரு விதி, இது நான் பிஹெச்டி ஆராய்ச்சி கல்வி என்னோட வித்யாலயத்துல சப்மிட் பண்ணி வாசஸ்பதியின் பட்டம் பெற்ற ஒரு விதி. இதுக்காக எனக்கு தனியா ஒரு பாராட்டு கொடுத்தாங்க. இது இதுவரையும் யாரும் சொல்லப்படாத விதி அப்படின்னு. ஒருவர் ஜாதகத்தில் ஜென்ம நட்சத்திரம், லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம், 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம், இவை 3இல் 2 இடங்களில் உடைபட்ட நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்டால் அந்த ஜாதகருக்கு திருமணம் இல்லை. இருபத்தஞ்சு ஜாதகம் அதுக்கு சப்மிட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் ஆராய்ச்சி பண்ணது 100க்கு மேல இருக்கும். அப்படி மீறி திருமணம் ஆகி இருந்தால் அந்த திருமணம் விவாகரத்து வரை சென்றிருக்கும். இது ஒரு விதி. அதே மாதிரி கேதுவின் நட்சத்திரங்களான அஸ்வினி, மகம், மூலம் மேற்சொன்ன 3 இடங்களில் 2 இடங்களில் சம்பந்தப்பட்டால் அந்த ஜாதகருக்கும் திருமணம் இல்லை. இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம் என்கிட்ட. சரிங்களா? அடுத்தது டவுட் கிளாஸ் முடிஞ்சதும் கேட்டுக்கலாம் சார். ஓகேம்மா. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த, அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு காரியம் ஆரம்பிச்சாங்கன்னா அந்த காரியம் மளமளவென்று நடந்து முடிந்து விடும். அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குடும்பத்துல சொத்து தகராறு இருக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திரம் உடல்ல பாதத்தை குறிக்கும். அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் முற்பிறவியில் தன் நண்பர்களின் சொத்துக்களை கொள்ளையடித்தவர்கள். அடுத்தது இவர்களுக்கு குழந்தை பிறக்காது, புத்திர தோஷம் உண்டு.
1ஆம் பாதத்துக்கு இது. ஏன் அப்படின்னா இது கண்டாந்திர நட்சத்திர பாதம், அதனால குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை. அஸ்வினி பாதம் 2, அதாவது இது தன் வீட்டிற்கு வந்த வசதியான மனைவியின் மாமனை கொன்ற பாவம். இவருக்கும் புத்திர தோஷம் உண்டு. அஸ்வினி 2ஆம் பாதத்துக்கும் புத்திர தோஷம் உண்டு. அஸ்வினி 3ஆம் பாதம், இது அந்தணரை கொன்ற பாவம் உண்டு. இதற்கும் புத்திர தோஷம் உண்டு. அஸ்வினி 4ஆம் பாதம், அந்தணர் பொருளை கொள்ளையடித்த பாவம் உண்டாகி புத்திர தோஷம் ஏற்படும். இந்த பாவம் தீர அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று வர வேண்டும். தடை தாமதம் நீங்கும். கிரிவலம் செல்வதற்கு முதல் நாள் ஒரு மண்பானையில் தண்ணீர் ஊற்றிவிட்டு அதில் கூழாங்கற்களை ஒற்றைப்படை 5, 9, 11 என்பது போல் போட வேண்டும். அந்த கற்களை போடும்போது பதவி உயர்வு வர வேண்டும், வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டே போட வேண்டும். பின் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செய்து விட்டு வந்த பிறகு இந்த பானையில் உள்ள நீரில் குளிக்க வேண்டும். இப்படி செய்தால் நன்மை நடக்கும். அடுத்தது பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் வரும் நாளில் வேலைக்கு ஆள் அமர்த்தினால் குறைந்த சம்பளத்தில் ஒழுங்காக வேலை செய்யும் ஆள் அமையும். பரணி நட்சத்திரம் 3இல் ஒரு குழந்தை பிறந்தால் தாய் தந்தையருக்கு கஷ்டம் உண்டு. பரணி நட்சத்திரம் உடல் உறுப்பில் உள்ளங்காலை குறிக்கும். இவர்கள் முன்கோபிகள், ஆனால் புத்திசாலிகள். சாப்பாட்டு பிரியர்கள், நல்ல தர்ம சிந்தனை உள்ளவர்கள். இவர்களுக்கு பல குழந்தைகள் பிறக்கும். உடலில் வலது பக்கம் மரு இருக்கும். எடுத்த காரியத்தை நன்றாக செய்து முடிப்பார்கள். நீண்ட ஆயுள் உண்டு. எல்லோரிடமும் பகையை வளர்த்துக் கொள்வார்கள். இந்த நட்சத்திரத்தில் பூப்படையும் பெண்கள் வாழ்க்கையில் அதிக சிரமப்படுவார்கள். பரணி நட்சத்திரம், இந்த பரணி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் அதாவது முதல் பாதம் இல்ல, பரணிக்கு 4ஆம் பாதம் அதிதேவதை யமன். அதுக்கு இந்த பரணி 4ஆம் பாதத்துல நடக்கிறப்ப யாருக்காவது நோய் வந்துச்சுன்னா அந்த நோய் தீர்வது கடினம், மரணம் வரை கொண்டு செல்லும். பரணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர் நிறைந்த செல்வமும் அழகிய கலத்திரமும் உடையவர். பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர் சிறந்த ஜோதிடராக வரலாம். பரணி 3ஆம் பாதத்தில் பிறந்தவர் சாப்பாட்டு பிரியர், பாசம் உள்ளவர், நல்ல பாசம் உள்ளவர்.
மற்றவர்களுக்கு நல்ல இரக்கத்துடன் செயல்களை செய்வார். அரசியலில் ஈடுபடுவார். பரணி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர் மிலிட்டரி வேலையில், அதாவது ஆர்மியில நல்ல பதவியில வர அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். முன்கோபம் உள்ளவர்கள். இசைத்துறையிலும் இருப்பார்கள். அதே மாதிரி பரணி 2ல பிறந்தவங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அடுத்து கிருத்திகை நட்சத்திரம், கார்த்திகை. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கலத்தரத்தின் மீது அதிக பாசம் உள்ளவர்கள், பசி பொறுக்காதவர்கள், சரியான குறிக்கோளுடன் வாழ்வதில்லை. இந்த நட்சத்திரம் உடலில் தலையை குறிக்கும். நல்ல பேச்சு திறமை உண்டு. வக்கீல் தொழிலில் புகழ் உண்டு. சீருடை பணி, போலீஸ் வேலையில் நல்ல பதவி உண்டு. இந்த நட்சத்திரத்தில் நோய் வந்தால் 9 நாளில் குணமடையும். சுய கௌரவம் பாதித்தால் யாரையும் உதறித் தள்ளுவார்கள். வெளியூர் வெளிநாட்டில் தொழில் அமையும். இவர்கள் சயின்ஸ், இன்ஜினியரிங், டாக்டர் படிப்பு நல்ல முறையில் வரும். இவர்களுக்கு உயில் மூலம் சொத்துக்கள் வரும். காதல் திருமணம் அமையும் வாய்ப்புண்டு. கிருத்திகையில் பிறந்த பெண் சனிக்கிழமையும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்த நாளில் ஒரு பெண் பிறந்திருந்தால் அது விசைக்கன்னி யோகமாகும். கிருத்திகை நட்சத்திரமும் சனிக்கிழமையும் சேர்ந்த நாளில் ஒரு பெண் பிறந்திருந்தால் அது விசைக்கன்னி யோகமாகும். இந்த நட்சத்திரத்தில் இருந்து 26, 27வது நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால், இதை சுவர் பார்க்காவிட்டால் இந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பதில்லை. கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர் ஆச்சாரம் உள்ளவர், புத்திசாலி, நல்ல வருவாய் உண்டு. ஆனால் ஏதாவது ஒரு நோய் நிரந்தரமாக இருக்கும். கிருத்திகை 2ஆம் பாதத்தில் பிறந்தவர் ஆச்சாரம் இல்லாதவர், தன்னம்பிக்கை இல்லாதவர். பிறர் இவரை வெறுப்பார்கள். கிருத்திகை 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் முன்கோபி, வீரன், அகங்காரம் உள்ளவன். கிருத்திகை 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பல கலைகளை அறிந்தவர்கள், யாருடன் ஒத்துப்போக மாட்டார்கள். இவர்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. அடுத்தது ரோகிணி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடுத்தவர் பொருள் மீது ஆசைப்பட மாட்டார்கள். யார் பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டார்கள். உடலில் இது நெற்றியை குறிக்கும் பகுதி. விவசாயம், கால்நடை வளர்ப்பு இவர்களுக்கு நன்றாக வரும். இவர்கள் வீட்டில் கை மருத்துவம் செய்பவர்கள் இருப்பார்கள். அடுத்தவர்கள் வாழ்க்கை முன்னேற உதவுவார்கள். காதல் திருமணம் செய்வார்கள். காதல் திருமணத்திற்கு உதவுவார்கள். இவர்கள் வீட்டில் கண்டிப்பாக காதல் திருமணம் செய்தவர்கள் இருப்பார்கள். ரோகிணி நட்சத்திர குறியீடு சக்கரம் என்பதால் இவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். வேலை செய்தால் சிறப்பாக இருக்கும்.
தர்மம் நியாயம் பேசுவார்கள், ஸ்திர புத்தி உடையவர்கள். ரோகிணியில் முதல் பாதத்தில் பிறந்தவன் தனவான், சிற்றின்பப் பிரியன், வைராக்கியம் உள்ளவன், ஆனால் நோயாளி. ரோகிணி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவன் ஒழுக்கம் இரக்கம் உள்ளவன், உண்மை பேசுவான். இதே குணங்கள் உள்ள பெண்ணை தேடிச் சென்று திருமணம் செய்வான், சிறந்த பேச்சாளன். ரோகிணி மூணாம் பாதத்தில் பிறந்தவன் கணக்கு போடுவதில் வல்லவன், கணித மேதை, இசையில் விருப்பம் உண்டு, ஜோதிடம் நன்றாக வரும். ரோகிணி நாலாம் பாதத்தில் பிறந்தவன் பிறர் பொருள் மீது ஆசைப்படுபவன், பெண் பெற்று பிடித்தவன். மிருகசீட நட்சத்திரம். இவர்கள் இசைப்பிரியர்கள், அழகாக உடை அணிவார்கள், சிறு புத்தி உள்ளவர்கள். உடலில் இது கண் புருவங்களை குறிக்கும். விசில் கிரகம் புதன். இது நீங்க கவனிக்கணும், ஏன்னா ரெண்டு ராசியில வருது. விசில் கிரகம் புதன், வாய் இரண்டாம் பாகம். அப்ப இவங்களுக்கு தகவல் தொடர்பு மூணாம் பாகம். இப்ப இரண்டாம் பாகத்தையும் மூணாம் பாகத்தையும் இது இணைக்கும். அதனாலதான் இவங்களுக்கு தகவல் தொடர்பு, ஒரு தொலைபேசியில பேசுறது எப்பவுமே இன்ட்ரெஸ்டா இருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் போன்ல பேசிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பேச்சு திறமை உள்ளவர்கள் இவர்கள். ஒருத்தர் இந்த கவுன்சிலிங் கொடுக்குற வேலைக்கெல்லாம் படிச்சாங்கன்னா இவங்க 1ஆம் நம்பரா வருவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வக்கீல் வேலை, அதுல போனாங்கன்னா இவங்க நல்ல போஸ்டிங் வரைக்கும் போவாங்க. ஏன்னா அது பேச்சு தானே முக்கியம். இதே பாத்தீங்கன்னா மரண கண்டிகை அப்படின்னு ஒரு நூல்ல 1ஆம் பாதத்தில் பிறந்தவன் அரசன், 2ஆம் பாதத்தில் பிறந்தவன் திருடன், 3ஆம் பாதத்தில் பிறந்தவனும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவனும் தனதானியம் நிறைந்தவன் அப்படின்னு அந்த மரண கண்டிகை நூல் சொல்லுது. அடுத்து திருவாதிரை. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர் பாத்தீங்கன்னா இந்த கசாப்பு கடை மாதிரி வியாபாரம் பண்ணாங்கன்னா சூப்பரா வரும் அவங்களுக்கு. வெற்ற வேலை திருவாதிரை. யாராலையும் முடியாத காரியத்தை இவர்கள் செய்து கொடுப்பார்கள், முடித்துக் கொடுப்பார்கள். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீட்டுல ஒரு துர்மரணம் இருக்கும். யாராவது தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருப்பாங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றால் இந்த ஜாதகரின் திருமண வாழ்வில் அந்த உறவு காரகத்திடம் கசப்பு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றால் அது லக்னத்துக்கு எந்த பாகமோ அது என்ன உறவு வருதோ அந்த உறவிடத்தில் ஒரு கசப்பு வரும். சண்டை சச்சரவுகளில் பிரியம் உள்ளவர்கள், தனக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிக்க மாட்டார்கள், பூர்வீகத்தில் இருக்க மாட்டார்கள், அரசியல் ஈடுபாடு உண்டு. இவங்களுக்கு திருமணம் தாமதமாக நடக்கும். நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள். திருவாதிரை முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் அதிக செலவாளிகள். 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் தரித்திரவர்கள் என்றது நூல் சொல்லுகிறது. 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அற்ப ஆயுள் உள்ளவர்கள் என்றும், 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள்
அதிக பொய் பேசுவார்கள், ஏமாற்றுவார்கள் என்றும் நூல் கூறுகிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அஸ்ட்ரோ மாதவான எங்களுக்கு ஒரு சேனல் இருக்கு. அதுல போனா இந்த மாதிரி நிறைய விஷயம் வெளியே வரும். அது பார்க்கலாம் நீங்க. புனர்பூச நட்சத்திரம் பாதம் 1 செவ்வாய் இருந்தால், புனர்பூச நட்சத்திரம் பாதம் 1 செவ்வாய் இருந்தால் இவர் நவாம்சத்தில் மேசத்தில் அமர்வார். அதனால் இவர் பயங்கர கோபக்காரராக இருப்பார். கோபம்னா எப்படி இருக்குன்னா விஸ்வாமித்திரர் மாதிரி கோபம் வரும். அவ்வளவு கோபம் இருக்கும் அவங்களுக்கு. இது உடலில் மூக்கை குறிக்கும் புனர்பூசம். இதில் பிறந்தவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள். இவர்களுக்கு நண்பர்கள் அதிகம். ஆடை அலங்கார பிரியர்கள். பேச்சு கடுமையாக இருக்கும். உண்மையும் பொய்யும் கலந்திருக்கும். இதில் பிறந்தவர்களை விட இவரது வாரிசுகள் அதிகம் சம்பாதிப்பார்கள். ஏமாற்றும் குணம் உண்டு. போகத்தில் அதிக ஆர்வம் உண்டு. ஆனால் காது குறைபாடு இருக்கும். ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தன் மனைவி மீது அதிக பாசம் இருக்கும். களத்திரத்தின் மீது அதிக பாசம் இருக்கும். 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சோம்பேறி. தூக்கமே அதிகம். நல்ல படிப்பு இருக்கும், நல்ல பொருள் ஈட்டுவாங்க. ஆனா வீட்டுக்கு வந்தா சோம்பேறி மாதிரி தூங்குவாங்க. பாதம் 3 பிறந்தவர்கள் நல்ல அறிவாளிகள். அரசு வேலை உண்டு. ரகசியம் காப்பார்கள். பணமோ பொருளோ எதையும் எதிர்பார்க்காமல் வாதத்தில் வெல்வார்கள். அதிக அலைச்சல் படவும் ரெடியா இருப்பாங்க. பாதம் 4 பிறந்தவர்கள் அரசு வேலை உண்டு, பணபலம் உண்டு, அழகானவர்கள், பல கலைகள் கற்றவர்கள், முரட்டுத்தனமான உடல் இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரையும் அனுசரித்து செல்வார்கள். அடுத்து பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் ஒரு காதல் திருமணம் இருக்கும். இது உடலில் முகத்தை குறிக்கும். ஆசைகளை அடக்கும் திறமை உண்டு. இந்த நட்சத்திரத்தில் படித்தவர்கள் அதிகம். பெரும்பாலானவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். முன்னோர்கள் சொத்து கிடைக்கும். ஒரு சிலருக்கு தாமத திருமணம் உண்டு. ஓட்டல், டீக்கடை, விடுதி நடத்துதல், பழக்கடை தொழில்கள், தொல்பொருள் ஆராய்ச்சி, வரலாற்று ஆராய்ச்சி இவர்களுக்கு நன்றாக வரும். பெண்கள் ஆடம்பர செலவு செய்வார்கள். பூசம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் தர்மவான்கள், கோபம் உள்ளவர்கள், நல்ல புத்திசாலி, தீர்க்காயுள் உண்டு, வஞ்சக குணமும் உண்டு. பாதம் 2 பிறந்தவர்கள் செல்வந்தன், மேதாவி, எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பார்கள். அடுத்தவர்களை கஷ்டப்படுத்துவார்கள். அரசு வேலை உண்டு. பாதம் 3 அதிக நண்பர்கள் உடையவர்கள். வாழ்நாள் முழுவதும் செல்வம் இருக்கும். தன் சொந்தங்களை மதிப்பார்கள். நம்பிக்கைக்குரியவர்கள். தந்திரம், சாதுரியம் மிக்கவர்கள். பாதம் 4 பிறந்தவர்கள்
கண்ணாடி போன்றவர்கள். இவர்களை அதிகமாக வருத்தப்படுத்தினால் உடைந்து விடுவார்கள். ஆனால் மற்றவர்கள் எண்ணங்களை இவர்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்கள் என்ன பேச வருகிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள் என்பதை முன்கூட்டியே உணரும் தன்மை உண்டு. இவர்களுக்கு இதய நோய் வர வாய்ப்புண்டு. 4ஆம் பாகம். அடுத்து ஆயில்ய நட்சத்திரம். ஒரு காரியமும் இல்லாமல் ஊர் சுற்றுவார்கள். முரட்டுத்தனம் இருக்கும். இவர்களுக்கு மருத்துவம் படிக்க நல்லது. உடல் உறுப்பில் காது பகுதியாகும். இந்த ஆயுள் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நிற்கிறதோ அந்த கிரக உறவுக்கு கேன்சர் வரும். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நிற்கிறதோ அந்த கிரக உறவுக்கு கேன்சர் வரும். அடுத்தவர் மீது பொறாமை அதிகம். சுயநலவாதிகள். அடுத்தவரை மதிக்க மாட்டார்கள். டைம் ஆயிடுச்சு, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் போய்க்கலாம். மகம் நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குடும்பத்தில் 2 திருமணம் செய்தவர்கள் இருப்பார்கள். மகம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றால் அது பிதிர் தோஷத்தை சொல்லும். கணவன் மனைவி ஒற்றுமை குறைவு. இந்த ஜாதகரின் தாய் கொஞ்சம் புத்தி சுவாதீனம் உள்ளவர் போல் நடந்து கொள்வார். அடுத்து பூர நட்சத்திரம். இதில் பிறந்த பெண்கள் இசை, நடனம், ஓவியம், சிற்பக்கலையில் விருப்பம் உள்ளவர்கள். இவர்கள் துணி வியாபாரம் செய்தாலும், உப்பு வியாபாரம், எண்ணெய் வியாபாரம் செய்தாலும் தொழில் நன்றாக வரும். இனிமையாக பேசுவார்கள். தைரியசாலிகள். வேலையில் யாரை பார்த்தும் பொறாமைப்பட மாட்டார்கள். உடனே வேலையை முடித்துக் கொடுப்பார்கள். இவர்களிடம் கொடுக்கும் வேலையை உடனே முடித்துக் கொடுப்பார்கள். உடல் உறுப்பில் இது வலது கையை குறிக்கும். அடுத்து உத்திர நட்சத்திரம், 12வது நட்சத்திரம். மியூட் போடுங்க. குரூப்ல மியூட்ட போடுங்க. பேச்சல தவிர்த்து மத்தவங்க மியூட் போடுங்க. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாறுகண் உள்ளவர்கள். நல்ல பாசத்துடன் பழகுவார்கள். நல்ல பேரும் புகழும் உண்டு. வீரப்பெண், கற்புடையவள், நல்ல குலசாலி. இது அரசர்கள், வீரர்கள், அறிவாளிகள், ஒழுக்கம் உள்ளவர்கள், பணக்காரர்கள், பெரும் புள்ளிகள் ஆதரவை பெற்றவர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அடுத்து அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினாலும் புத்தி நடத்தினாலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். அஸ்த நட்சத்திரமும் சனிக்கிழமையும் சேர்ந்து வரும் நாளில் திருமண தடை விலக பரிகாரம் செய்தால் உடனே திருமணம் நடக்கும்.
அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் தாய் தந்தையருக்கு கஷ்டம் உண்டு. இந்த நட்சத்திரம் உடல் உறுப்பில் கை விரலை குறிக்கும். இந்த நட்சத்திரத்தில் கிணறு வெட்டலாம், பெரிய பதவி எம்எல்ஏ எம்பி போன்று பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம், வாழ்க்கையில் அதிக தேவைகள் இருக்கும், அதனால் இவர்களுக்கு சந்தோஷ குறைவு இருக்கும். ஒரு சிலருக்கு மது அருந்து பழக்கம், அதற்காக வீட்டில் திருடவும் செய்வார்கள். கோவில் அர்ச்சகராக இருப்பார்கள். அதிக முயற்சியின்றி அதிக பணம் சேர்ப்பதில் வல்லவர்கள். அரசாங்க வேலை அமையும். அடுத்து 14வது நட்சத்திரம். இதில் பிறந்தவர்கள் அதிகமாக எழுத்தாளர்களாக இருப்பார்கள். சித்திர நட்சத்திரம் இது. நுண்கலையில் வல்லவர்கள். வேத விற்பனர்கள், தங்க வியாபாரிகள், பாத்திர வியாபாரிகள், துணி வியாபாரிகள் இதில் இருப்பார்கள். அறுவை சிகிச்சை டாக்டர்களாக இதில் இருப்பவர்கள் உண்டு. எதிரிகளை வெற்றி கொள்வார்கள். சாணக்கியத்தனம் போன்ற புத்திசாலித்தனம் இருக்கும். பல மொழிகள் கற்றவர்கள். அடுத்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி 4ஆம் பாத நட்சத்திரத்தில் முதலிரவு குறித்து கொடுக்க வேண்டும். சுவாதி 4ஆம் பாதத்திற்கு அதிபதி குரு. இந்த நேரத்தில் முதலிரவுக்கு குறித்து கொடுத்தால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். சுவாதியில் ஒரு கிரகம் நின்றால் அது மரண அவஸ்தையை கொடுக்கும். அதில் நிற்கும் கிரகம் பயன் தராது. அந்த பாகவம் சம்பந்தப்பட்ட பலன்கள் கிடைக்காது. இது சனி தோஷமுடையது. ஆகவே சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட சமாளிக்கும் நிலை ஏற்படும். பத்திரிகை செய்தியாளர், ஷிப்பிங் ஏஜென்ட், நடனம் ஆடுபவர்கள் இதில் இருப்பார்கள். இவர்கள் யாரிடமும் திக் ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். கோபம் அதிகம் வரும். தன் விருப்பத்தை கட்டுப்படுத்திக் கொள்வார்கள். சொந்த தொழில் அமையும். வாழ்வில் சிறந்த காரியங்கள் பல புரிவார்கள். அடுத்து விசாகம். நல்ல அழகாக இருப்பார்கள். பிறர் சொத்துக்கு ஆசைப்படுவார்கள். நறுக்கென்று பேசுவார்கள். பணம் சம்பாதிக்கும் சாமர்த்தியம் உள்ளவர்கள். வலுக்கட்டாயமாக சண்டைக்கு செல்வார்கள். பல காரியங்களை ஒரே நேரத்தில் செய்யும் ஆற்றல் உண்டு. எல்லோரிடம் நட்பாக பழகுவார்கள். ஆனால் இவரை அதிகம் நம்ப முடியாது. டைம் ஆயிடுச்சா? இல்ல சொல்லுங்க ஐயா. இல்ல 8 மணியோட க்ளோஸான்னு கேக்குறேன். இல்ல சொல்லுங்க, நீங்க முடிச்சிருங்க. முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். என்ன முடிச்சுன்னா இன்னொரு 1/2 மணி நேரம் போயிடும். இப்பதான் 17வது நட்சத்திரம் வந்திருக்கோம். இப்ப நாங்க எழுதலைனாலும் பரவாயில்ல, நீங்க வாசிக்கிற மாதிரி வாசிச்சிருங்க. அப்புறம் வீடியோ பார்த்து அவங்க நோட் பண்ணிக்கிட்டோம். இல்லைன்னா அடுத்த வாரம் பேசிப்போம் மிச்சது. ஏன்னா சொல்றது கரெக்டா சொல்லணும், அதுக்கு சொல்றேன் நான். ஓகே. ஏன்னா இப்ப நான் 2வது தடவையா உங்க குரூப்ல நான் பேசிட்டு இருக்கேன். இன்னொரு தடவை வேணா பேசிக்கலாம். இப்ப 16 நட்சத்திரம் சொல்லியிருக்கோம். இன்னும் பாதி இருக்கு. 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடும். சரிங்களா? நன்றி ஐயா. அடுத்ததாக நிகழ்ச்சியின் முடிவாக நன்றி உரை வழங்க தண்டபாணி ஐயா அவர்களை, திருப்பூரை சேர்ந்த தண்டபாணி ஐயா அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் இன்று 25வது நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை, ரத சப்தமி நாள். ரத சப்தமி என்பதே சூரியன் பிறந்த நாள், சூரியனுக்கு உகந்த நாள். மேலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை, குறிப்பாக அனைத்து கிரகத்திலும் தலைமை
சூரியன், அதே போல் ஜோதிடத்தில் மிக பெரிய அளவில் உள்ள ஐயா தனக்கோடி அவர்களே இன்று வந்தது பெரிய சிறப்பு. மேலும் இன்று நட்சத்திரத்தில் அஸ்வினி தான் முதல் நட்சத்திரம் என்பதால் இன்று ஐயா எடுத்த தலைப்பே நட்சத்திர சூட்சும ரகசியம். பிரபஞ்சத்தின் கட்டளைப்படி அனைத்துமே சிறப்பாக நடந்தது. ஐயா எடுத்து கொடுத்த நட்சத்திர சூட்சும ரகசியம் சிறப்பாக இருந்தது. அனைவரும் கேட்டு மகிழ்ச்சியை அடைந்தனர், எழுதி கொண்டிருப்பார்கள். மேலும் இதுவரை பொறுமையாக கேட்டு கொண்டிருந்த அனைத்து ஜோதிட குருமார்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. இதுவரை இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த நமது கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வணக்கம், வாழ்க வளமுடன்.